துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. குடிகாரில் போகிற இருக்காதீங்க, ஆவியினால் நிறைஞ்சவர்களா இருங்கன்னு சொல்கிறார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் 19-20 வசனங்களில் ஆவியினால் நிறைந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. சங்கீதங்களாலும் கீர்த்தனாலும் ஞான பாட்டுகள்னாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி, அப்புறம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே எப்பொழுது எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அவங்க இன்னொரு காரியத்தை செய்வாங்க. யார்? ஆவியலால் நிரப்பப்பட்டவர்கள் இன்னொரு காரியத்தை செய்வாங்க. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தார். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தவர்கள் சொல்கிறார் இல்லையா? இது ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு காரியம். நீங்கள் உலகத்தார்கிட்ட போய் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தவர்கள்னு சொன்னீங்கன்னா அவங்க கீழ்ப்படுகிறது இல்லை, கீழ்ப்படிய மாட்டார்கள், அதை செய்ய மாட்டாங்க, செய்ய முடியவும் முடியாது அவர்களால். நான் ஏன் இஷ்டப்படி தான் செய்வேன் போ அப்படிங்கிறது தான் உலகம் இல்லையா? மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்திருங்கன்னு சொல்கிறாரு. மதுபான வெறி கொள்றவன் எப்படி இருப்பான்? குடித்தவனை பார்த்துருக்கீங்களா? குடிகாரனை பார்த்துருக்கீங்களா? குடிகாரன் எப்படி இருப்பான்னா அவன் யாருக்கும் அடங்க மாட்டான் இல்லையா? தினந்தோறும் பார்க்குற குடிகாரில் யாருக்கும் அடங்கவே மாட்டான், கீழ்ப்படிந்து இருக்க மாட்டான். அவன் தன்னுடைய இஷ்டம் தான் நிறைவேறணும்னு பார்ப்பான். அவன் தன்னைத்தானே பெருமையாக பேசிக்கொள்வான், தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வான், தன்னை பெரிய ஆள்னு நினைப்பான். அவன் அப்படியே அற்புதமான ஆள் மாதிரி பேசுவான். நான் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னு சாதாரணமாக பேசுகிறத விட ரொம்ப ஓவராக பேசுவான், தண்ணியை போட்டா இல்லையா? அதுதான் குடிகாரன். ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் தேவனை ஸ்தோத்தரித்து. அப்படின்னா என்ன? ஆவியினால் நிரப்பப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? இந்த மாதிரி ஒரு ஆராதனைக்கு வருவாங்க. ஏன் ஆராதனைக்கு வர்றாங்க? ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் மற்ற விசுவாசிகளோடு சேர்ந்து கீர்த்தனைகள் ஞான பாட்டுகள்லாம் பாடி ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி கொண்டு பிரசங்கத்தை கேட்டு கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணுறதை கேட்டு இருதயத்தில் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி பாடி ஆராதிக்கும் போது மட்டும் பாட்டு அவர்களுக்குள்ள இல்லை, சும்மாவே அவங்களுக்குள்ள ஒரு சாங் இஸ் கோயிங் ஆன். அவர்கள் உள்ளத்திலிருந்து ஒரு பாட்டு எழும்பி கொண்டிருக்கிறது. ஏன்னா அவர்களுக்கு சந்தோஷம். குடியார மாதிரி இல்லை, அடங்காப்பிடாரி. அவன் எவனுக்கு அடங்காத வளர்றவன் அவன். இவர்கள் அப்படி இல்லை. இவர்களுக்கு உள்ளிருந்து ஊற்று மாதிரி கிளம்பி வருது. அவர் உள்ளத்திலிருந்து பாடி கீர்த்தனம் பண்ணி எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி